உங்களோடு கூட இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் அவருடைய பந்தியில் பங்கேற்கவும் கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லா வாய்ப்பிற்கும் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த அந்நிய ராஜ்யத்தில் வந்து உங்களோடு சேர்ந்து இவ்விதமாயிருக்கும்படி கர்த்தர் எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த பிரதர் ஸ்டீஃபன் மற்ற அனைவர் சகோதரர் சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடகா மாநிலங்களிலும் தமிழ்நாடு மாநிலங்களிலும் மற்ற கேரளா மாநிலங்களிலிருந்து ஒருமித்து வரக்கூடிய கூடக்கூடிய ஒரு சின்ன பட்டணம், அதுதான் கூடலூர். கூடுகின்ற ஊர்கள், ஊரு என்பது. அந்த கூடலூர்ல இருந்து தான் நான் இந்த பகுதிக்கு வந்தேன். நீலகிரியில் மலைகளுடைய ராணி என்று அறியக்கூடிய ஊட்டியின் கீழ்ப்பகுதியில் இருக்கின்ற ஒரு சின்ன ஊர். அங்கே நானும் என் வீட்டாரும் எனக்கு கர்த்தர் தந்த பிள்ளைகளோடு ஒருமித்து அங்கே ஆகியிருக்கின்றோம். உங்களுடைய ஜெபத்தில் எங்களையும் நினைவு கூறும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். கேரளா மாநிலத்தில் இல்லை, தமிழ்நாடு மாநிலங்களில் பிரயாணம் பண்ணும்போது சில இடங்களில் உணவகத்திற்கு சில உணவுகள் அருந்தும்படி சில உணவகத்துக்கு போகுவேன். உணவு முடிஞ்ச பிறகு வரும்பொழுது கேஷியர் பக்கத்தில் ஒரு சின்ன போர்டு வச்சிருப்பாங்க. எல்லா உணவகத்திலையும் இல்லை, ஒரு சில இடங்களில் மட்டும்தான். என்ன எழுதி வச்சிருக்கீங்க, நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் நீங்க யோசிப்பீங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்க. குறை இருந்தால் என்னிடம் சொல்லவும், சுவை இருந்தால் பிறரிடம் சொல்லவும். பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. நீங்க தமிழ்நாட்டில் முழுமையா பிரயாணம் பண்ணல, கொஞ்சம் இடத்துல தான் பிரயாணம் பண்ணியிருப்பீங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன், வேற எங்கேயுமே பார்க்கல. அப்ப இதுதான் எனக்கும் சொல்றதுக்கு இருக்கு. குறை இருந்தால் என்னிடம் சொல்லும். ஏன்னா நீங்க விரும்பும் அளவுக்கு என் தமிழ் அவ்வளோ அழகாக இருக்குமா என்று எனக்கு தெரியாது. ஏன்னா ஒருவேளை தமிழ்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா நான் நிறைய பிரசங்கம் பண்ணுவது இல்லை, பிரசங்கம் தமிழில் பண்ணுவது இல்லை. ஒரு சில பிரசங்கங்கள் என்னுடைய சபையில் நான் தமிழில் பிரசங்கம் பண்ணுவது உண்டு. ஆனால் மற்ற இடங்களில் போகும்போது மலையாளத்தில் தான் நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கு முழுமையாக தமிழில் பேச வேண்டும் என்று அருமை சகோதரன் ஸ்டீஃபன் சொல்லும் பொழுது நான் இங்கே பார்க்கும்போது நிறைய மலையாளத்தில் கூட வாக்கியங்களை மனப்பாட வசனங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மலையாளிஸும் இருக்காங்க, இங்கிலீஷும் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மாதிரி உங்களோடு சேர்ந்து ஆயிருக்கும்படி கர்த்தர் கொடுத்த எல்லா தருணத்திற்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள், நான் பிரியா சகோதரனோடு கூட வரும்பொழுது அவர் இங்கே இருக்கிற ஊழியங்களை பற்றி என்னிடத்தில் கொஞ்சமாக விசாரித்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் எடுக்கின்ற சிறுமைகளை நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சபையின் அதிர்த்திகளை இன்னியும் இந்த கூட்டத்தின் வளர்ச்சி மிக பெரிதாக இருக்கட்டும் என்று நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கின்றேன். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கர்த்தர் நல்கட்டும். ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்கள் மனதில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசையாக இருக்கின்றேன். அதற்காக கொலோசியர் எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1-4 வரைக்கும் இருக்கின்ற வாக்கியங்கள் வாசிக்க விரும்புகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1-4 வரை இருக்கின்ற வசனங்கள். நாலு வரைக்கும் 4-4.
அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதக்கூடிய நிரூபம் தான் கொலோசிய நிரூபம். இது இந்த சபையானது அப்போஸ்தலனாகிய பவுலால் ஸ்தாபிக்கப்படக்கூடிய ஒரு சபை அல்ல என்பது படிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரிகின்றது. ஒருவேளை பவுல் எபசோஸில் இருக்கும் பொழுது அங்கு நடக்கக்கூடிய பைபிள் கிளாஸ் மூலமா கடந்து வந்த ஒரு சில ஆளுகள் மூலமாக அவர் கடந்து சென்று கொலோசியில் உள்ள பட்டணங்கள் கர்த்தருடைய செய்தியை குறித்து சொல்லவும், சுவிசேஷத்தை கேட்டு அங்கு ஒரு கூடிவரவு, ஒரு சபா கூடிவரவு உண்டாகினது என்று நாம் விசுவசிக்கின்றோம். எப்பப்ராஸ் மூலமாகவும் அவருடைய சேர்ந்து இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தில் செயல்பட்ட ஒரு சில விசுவாசிகள் மூலமாக அங்கு அருமையான ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட ஆண்டவருக்கு விருப்பமாகின்றது என்று நாம் இந்த நிரூபம் படிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரிகின்றது. அதனால் கொலோசி நிரூபத்தை பற்றி ஏற நான் இன்றைக்கு சொல்ல விரும்புவதில்லை. இங்கே நாம் படிக்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் இந்த பகுதியில் இருந்து உங்களிடத்தில் விளக்கம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் உட்கார நான் விரும்புகிறேன். மனிதனை பற்றி யோசிக்கும் பொழுது மனிதனை பற்றி சொல்லுவது இப்படிதான், மனிதன் சிந்திக்கக்கூடிய ஒரு விலங்காக இருக்கின்றது என்று நம்மளுக்கு தெரியும். மற்ற விலங்குகள் சிந்திக்கக்கூடிய விலங்குகள் அல்ல, அவங்களுக்கு சிந்தனைகள் இல்லை. பசித்தா ஏதாவது புசிக்கணும், அவ்வளவுதான், அப்படி போக வேண்டியது. ஆனா மனிதனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது, அவன் என்ன செய்கிறான், அவன் சிந்திக்கக்கூடியவன். மனிதனுடைய சிந்தனைகள் தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களும். அப்போ நான் என்ன சிந்திக்கிறாயோ அதுதான் என்னுடைய செய்கைகளில் வருகின்றது என்று நம்மளுக்கு நன்றாக தெரியும். இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பார்க்கும்போது மனிதனுடைய சிந்தனைகள் எவ்வளவு அழகானது என்று கிரியேட்டிவ் பியூட்டி மூலமாக பார்க்க முடிகின்றது. அப்போ சிந்திக்கக்கூடிய மனிதன் சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொரு காரியங்களை கண்டுபிடித்து அதையெல்லாம் அவனுடைய செயல்களில் கொண்டு வர அவன் விரும்புகிறான். அப்படியானால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவனும் சிந்திக்கக்கூடியவனாக தான் இருக்கணும். அவன் எதை பற்றி சிந்திக்கணும் என்பதுதான் இங்க நாம் பார்க்கின்றது. அப்ப நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் என்ன? உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் உண்டு, தேவனுடைய பிள்ளைகளும் உண்டு. நாம் எல்லோருமே இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலக மனிதன் சிந்திக்கும் விதத்தில் சிந்திக்கக்கூடியவன் அல்ல தேவனுடைய பிள்ளைகள். உலக மனிதன் சிந்திக்கக்கூடிய அதே சிந்தனையில் தேவனுடைய பிள்ளைகளும் சிந்தித்தால் அவன் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையா என்றது என்ன செய்ய வேண்டும்? சற்று சிந்திக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய காரியமாக இருக்கின்றது. உலக மனிதனை விட அவனுடைய சிந்தனைக்கு ஒரு மாற்றம் உண்டு. உலக மனிதன் எப்பவும் சிந்திக்கக்கூடிய காரியங்கள் உலகத்தில் உள்ள காரியங்கள் தான், பூமியில் உள்ள காரியங்கள் தான். எப்படி வாழ வேண்டும், எப்படி சுகமாக இருக்க வேண்டும், எப்படி தம் குழந்தைகளை பார்க்க வேண்டும், எப்படி தம் குழந்தைகளுக்கு பெருமையான படிப்பை கொடுக்க வேண்டும், அவருடைய தாயை எப்படி பார்க்க வேண்டும், தகப்பனை எப்படி பார்க்க வேண்டும், குடும்பத்திற்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்பதுதான் எப்பொழுதும் அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு மிகப்பெரிய வீடுகள் எப்படி கட்ட வேண்டும், இப்படிப்பட்ட நிறைய சிந்தனைகள் உலக மனிதனுக்கு உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளையை சற்று நாம் தாண்டி பார்க்கும்போது அவன் கேவலமாக இந்த உலகத்தை மட்டும் சிந்திக்கக்கூடியவன் அல்ல, அதுக்கு அப்புறமாக சிந்திக்கக்கூடியவன் தான் தேவனுடைய பிள்ளை. அப்ப நாமும் இன்றைக்கு இங்கு இருக்கும் பொழுதும் நீங்களும் சிந்திக்கிறவர்கள் தான், நானும் சிந்திக்கக்கூடியவர் தான். நான் என்ன சிந்திக்கிறேன்? நான் இந்த நாட்கள் எல்லாம் இந்த சபைக்கு வரும்போது இங்க என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் இப்ப சிந்திக்கக்கூடிய காரியங்கள், இவர் என்ன பிரசங்கம் பண்ண போகிறார் என்றதும் நீங்கள் சிந்திக்கக்கூடிய காரியங்களாக இருக்கின்றது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நம்ம விவிதமான சிந்தனைகள் உள்ளவர்கள் தான். ஆனால் இங்க நாம் பார்க்கும் பொழுது நாம் எதை சிந்திக்க வேண்டும், அதுதான் இங்க நம்மளால பார்க்க முடிகின்றது. இந்த 3 வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது இந்த 3வது அதிகாரத்துக்குள் வருவதற்கு முன்னதாக ஒரு அபாயத்தினுடைய, ஒரு எச்சரிப்பினுடைய சில வார்த்தைகளை யாரு சொல்கிறாரு? பவுலடியார் சொல்கிறாரு. எந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுதும், வசனம் நாம் படிக்கும் பொழுது எப்பொழுதும் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் எச்சரிப்பினுடைய செய்திகள். ஏன் எச்சரிப்பின் செய்திகள் கொடுக்கிறார்? எதற்கு எச்சரிப்பு? நாம் போகும்பொழுது எப்பவுமே நம்ம ஊர்ல எல்லாம் பார்க்கும்பொழுது, இல்லைன்னா நம்ம இந்த நாளில் ஸ்கூலுக்கு போகும்போது எப்பவும் பார்க்குற பெரிய டவர் வச்சிருப்பாங்க.
இந்த 6611 கேவி டவர் போகுது, நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுல எல்லாம் நாம எங்க பக்கத்தில் அந்த டவர் போகுது. அங்க கீழே வரும்போது ஒரு ஒரு 6 அடி 8 அடிக்கு மேல வரும்போது அங்க ஒரு சின்ன போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டுல இப்படி அபாயம். ஏன் இது எழுதி வச்சிருக்காங்க? கவனமா இருக்க வேண்டும். அந்த அதுக்கு மேல யாரும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்பதனால தான் அந்த அபாயம் என்ற அந்த போர்டை அவங்க அங்க வச்சிருக்காங்க. ஆனா அந்த போர்டையும் தவிர்த்து கொண்டு முகளில் போனால் என்ன வருகிறது? ஒருவேளை உயிருக்கே ஆபத்து வரலாம். அப்ப இந்த மாதிரி எச்சரிக்கையான நிறைய சயின்ஸ் நமக்கு வசனத்துல பார்க்க முடிகின்றது. அப்ப இந்த 2வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுதும் எச்சரிப்பினுடைய சில வார்த்தைகளை பவுல் அடியார் சொல்கிறார். நீங்கள் பார்க்கும்போது 2வது அதிகாரம் 8வது வசனம் கொஞ்சம் படியுங்கள், 4வது வசனம் கொஞ்சம் படியுங்கள். 2வது அதிகாரம் 4வது வசனம் நாம் படிக்கும் பொழுது, நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்போ எதுக்கு வாய்ப்பு உண்டு? மற்றவர்கள் உங்களை வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வார்த்தைகளால் நீங்கள் என்ன செய்ய போக கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது. எப்படிப்பட்ட வார்த்தைகள்? மதுரமான வார்த்தைகளை சொல்லி அவர் உங்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து விலக பண்ண கூடாது. இது ரொம்ப கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது ஒருவேளை நீங்க எதுக்கு அந்த சபைக்கு போறீங்க, எதுக்கு நீங்க இந்த கூட்டத்துக்கு போறீங்க, நீங்க எங்க கூட வாங்கல, அங்க போங்களே, இப்படி எல்லாம் சொல்லி எங்க இடத்தில் இந்த மாதிரி இருக்கு, எங்க இடத்தில் அப்படி இருக்குது என்று சொல்லி அருமையான இன்பமான வார்த்தைகளை சொல்லி நம்மை ஆண்டவரிடத்தில் இருந்து விலகி வைக்கக்கூடிய அநேக காரியங்கள் ஒருவேளை நம்முடைய அனுதின வாழ்க்கையில் வரலாம். இதை பற்றி நாம் எப்படி உள்ளவராக இருக்க வேண்டும்? எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பெரிய விபத்து நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்க வர வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அநேகருக்கு என்ன வந்தது? அவர் இந்த மதுரமான வார்த்தைகளை கேட்டு உண்மையான இடத்தில் இருக்க வேண்டியவர் மற்ற இடங்களிலே போய் அவங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படியே சோர்ந்து போனதை நாம் பார்க்க முடிகின்றது. அநேகரை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு யாருக்குமே வரக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். 8வது வசனம் படியுங்கள். 8வது வசனம் படியுங்கள். எதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்? எதற்கு வாய்ப்பு உண்டு என்று பவுல் சொல்கிறார்? உங்களை கொள்ளை கொண்டு போக வாய்ப்பு உண்டு. எப்படி கொள்ளை கொண்டு போகுவார்கள்? மாயமான தந்திரங்களால் உங்களை கொள்ளை அடிக்கப்படும். இது என்ன கொள்ளை அடிக்கப்படுகிறது? உங்களுடைய பொக்கேஷங்களை கொள்ளை அடிக்கப்படுகிறது. இல்ல, நீங்க ஏதோ நீங்க வீட்டுல ஏதோ பீரோவில் கொஞ்சம் பொக்கேஷன் எல்லாம் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் காசு வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிருக்காங்க. இல்ல இல்ல, உங்களையே கொள்ளையடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. மாயமான தந்திரங்களில் இருந்து உங்களை விலக்கி கொண்டு போகுவதற்கு எல்லா விதமான காரியங்களும் உண்டு. ஆதலால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை எச்சரிக்கை பவுலடியார் நம்மளுக்கு கொடுக்கிறார். இனி கொஞ்சம் கூட முன்னாடி வாங்க. அடுத்தது 16வது வசனம் நாம் படிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்ட காரியம், அங்க கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு என்ன என்று கவனித்து பாருங்கள். 16வது வசனம். சாரி பிரதர், 19வது வசனம் படிக்க. 19. மாம்சையின் சிந்தனைகளால் வரக்கூடிய காரியம் என்ன? உங்களுடைய பந்தய பொருட்களை என்ன செய்யக்கூடாது? இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், மிகவும் கௌரவமாக சொல்கிறார், உங்களுடைய பந்தய பொருட்டை நீங்கள் இழந்து கொள்ளாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். அந்த பந்தய பொருள் என்ன? பிலிப்பியருக்கு எழுதின நிரூபத்தில் நாம் படிக்கும் பொழுது அந்த பந்தய பொருளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். யாரு அது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்மளால் பார்க்க முடிகின்றது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும்?
மாயமான காரியங்கள் இந்த மாம்சத்தினுடைய சிந்தனைகளில் அகப்பட்டு அந்த பந்தய பொருட்களில் இருந்து இழந்து போகப்படிக்கு ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது என்ற எச்சரிப்பை யார் கொடுக்கின்றது? திருவசனம் நம்மளுக்கு கொடுக்கின்றது. அதனால் மிகவும் கவனமாக நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இப்படி இந்த எச்சரிப்பை கொடுத்து விட்டு 3வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது பவுல் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்து உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் விட்டிருக்கின்ற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இந்த 3-4 வசனம் நாம் படிக்கும் பொழுது ஒரு விசுவாசியினுடைய 3 காலங்களை பற்றி சொல்கின்றது. 3 காலங்கள். எந்தெந்த காலங்கள்? பாஸ்ட் டென்ஸ் பத்தி சொல்றாரு. எப்படி? முதலாவது நாம் படிக்கும்போது 1வது வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? நீங்கள் உங்களுடைய எப்படிப்பட்ட காலம்? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டால் அது எந்த காலமாக இருக்கின்றது? பாஸ்ட் காலமாக, கடந்த காலமாக இருக்கின்றது. இனி அதனுடைய அதே வசனத்தில் நாம் படிக்கும்போது 3வது வசனம் நாம் படிக்கும்போது என்ன படிக்கின்றோம்? உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவில் என்ன செய்திருக்கின்றது? மறைந்திருக்கின்றது. அது எந்த காலம்? அது பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலமாக நம்மளால் பார்க்க முடிகின்றது. 4வது வசனம் நாம் படிக்கும் பொழுது நாம் அங்க படிக்கின்றது என்ன? நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும். அது எந்த காலம்? ஃபியூச்சர், என்ன? எதிர்காலத்தை பற்றி சொல்கிறார். அப்ப நம்முடைய 3 காலங்கள் எப்படி இருக்கின்றோம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கவனித்து வாழுமானால் மிக பெரிதான பாக்கியமும் ஆசீர்வாதமும் நமக்கு உண்டாகும் என்பதை நம்மளால் பார்க்க முடிகின்றது. இங்கு நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியம், உண்மையான ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அந்த கடந்த காலம், அவன் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்து அவன் வந்தான் என்பதை நம்மளால் பார்க்க முடிகின்றது. அவனுடைய கடந்த காலம் எப்படி இருந்தது, அவன் என்ன செய்தது, அவனுடைய கடந்த காலம் அவன் இருந்த அந்த சூழ்நிலையில இருந்து அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட உயர்த்தெழுந்த ஒரு நாள் உண்டு. எந்த இடத்திலிருந்து? அவன் அதிக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருந்து அவன் அங்கிருந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தனார். 2வது அதிகாரம் 20வது வசனம் அதே வார்த்தை சொல்கின்றது. 2வது அதிகாரம் 20வது வசனம், கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தவர்கள் என்று நாம் அங்கே பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, இது நாம் ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அப்புறம் நம்முடைய அப்படி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்த ஒவ்வொரு தேவ பைதலினுடைய பிள்ளையினுடைய சிந்தனை எங்கேயாக இருக்க வேண்டும்? மேலானவைகளை குறித்து சிந்திக்க வேண்டும். ஏன் மேலான காரியங்களை குறித்து நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும்? மேலான காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டிய அந்த கௌரவம் என்ன? எதற்காக நாம் மேலான காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டும்? மேல என்ன இருக்கின்றது? நான் தனியே பிரசங்கம் பண்ணி போவதில்லை. நீங்களும் என்னோட சேர்ந்து கொஞ்சம் வாங்க, எனக்கு கொஞ்சம் நன்றாக இருக்கும், கம்ஃபர்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மேல என்ன இருக்கிறது? பரலோகம் இருக்கின்றது. பரலோகம் இருக்கிறதுனால எல்லோரும் எதை பத்தி சிந்திக்க வேண்டும்? நான் ஒரு சில காரியங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நானும் விரும்புகிறேன். பரலோகம் உண்டு, சரிதான், பரலோகம் உண்டு. நானும் நீங்களும் இங்கு இருக்கும் பொழுது என்றைக்காவது பரலோகத்தை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? எப்பத்தான் பரலோகத்தை பற்றி யோசிக்கிறோம்? இங்க இருக்கிற பிரதேசம் எல்லாம் வந்து நம்ம இடத்துல இங்க ஊழியம் செய்யறவங்க வருவாங்க. அப்ப சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நீங்க எங்க போக விரும்பி, எதற்காக நீங்க வந்திருக்கீங்க எல்லாம் கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? வேலைக்காக வந்தோம். அப்படி இல்லை நம்ம சொல்லுவோம். அப்ப இறந்த பிறகு எங்க போவோம்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பரலோகத்தை போய், அது ரட்சிக்கப்பட்டவங்க தான் சொல்லுவாங்க. மறுபடியும் பிறந்தவங்க தான். இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க பரலோகத்தை பத்தி தெரியுமா? அவங்க பரலோகத்து அவங்க தெரியும். இறந்த பிறகு, சத்த பிறகு தலை எங்க வைக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? மேற்கு வைக்குவாங்க, கிழக்கு வைக்குவாங்க, யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப பரலோகத்தை பற்றி நாம் அவ்வளவுக்கு என்ன செய்வதில்லை. நம்முடைய வாழ்நாளில் நம்ம சிந்திக்குவதில்லை. நாம் எதை பற்றி தான் சிந்திப்போம்?
இந்த உலகத்தை பற்றி மட்டும்தான் நாம் சிந்திப்போம். பரலோகமான பரலோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை பற்றி நம்முடைய சிந்தனையிலே வருவதே கிடையாது. எப்போ சிந்திப்போம்? ஏதோ பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்ன செய்வோம்? பரலோகத்தை பற்றி சிந்திச்சிருவோம். அதற்கு பிறகு எதை பற்றி சிந்திக்காது. அன்பார்ந்தவர்கள், ஒரு வார்த்தை ரொம்ப கௌரவமாக சொல்றோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை சிந்தித்து இந்த உலகத்துக்காக நாம் வாழும்போது திருவசனம் ரொம்ப கவனமாக சொல்கின்ற 1-2 காரியங்கள் உண்டு. மத்தாய் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் கொஞ்சம் எடுங்கள். மத்தாய் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 19வது வசனம் கொஞ்சம் படிங்க. உங்களுடைய பொக்கேஷங்களை எங்க வைக்க கூடாது? அது அப்படி வச்சிருச்சு என்ன வரப்போகுது? பூச்சி என்ன செய்யும்? பூச்சியும் துருவும் அதை எடுத்து நாசமா போயிடும். அப்ப இந்த உலகத்துல பூச்சி எடுக்கிறதும் துருவெடுக்கிறதுமான காரியங்களுக்காக நீங்கள் சிந்தித்து சேர்த்து வைத்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக போகின்றது? எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறுகின்றது. ஆனால் திருவசனத்தில் ஆபிரகாம் என்று ஒருவர் இருக்கிறார். அவரை கொஞ்சம் பாருங்கள். நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 9-10 வசனங்கள் படிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் நோக்கமும் சிந்தனையும் எதவாக இருந்தது என்று அங்க சொல்ல முடிகின்றது, அங்க பார்க்க முடிகின்றது. எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 9-10 வாக்கியங்கள் நாம் வசனங்கள் நாம் படிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் பாருங்கள். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சந்தரித்து அடுத்தது தேவன் தாமே கட்டியுண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் எதற்காக காத்திருந்தான்? தேவன் தாமே கட்டி எடுத்த, தேவன் உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். அப்ப இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்த போது அவனுக்கு சம்பத்து இல்லாம இருந்ததா? அவனை விட பெரிய சம்பத்துள்ள அவன் பெரிய சம்பத்து உடையவனாக இருந்தான். அவனுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தது, தாசர்கள் இருந்தது, அவனுக்கு நிறைய கூடாரங்கள் இருந்தது. அப்படி எல்லாவற்றிலும் மிக சம்பன்னனாக இருந்த ஆபிரகாம் எதற்காக காத்து கொண்டிருந்தான்? தேவன் கட்டின அஸ்திவாரம் உள்ள ஒரு நகரத்துக்காக அவன் காத்து கொண்டிருந்தான். ஏன் காத்து கொண்டிருந்தான்? இந்த உலகத்தினுடைய அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது? அவன் பரதேசி என்று, அவன் கொஞ்ச நாள் இங்கு இருக்கக்கூடியவனாக, கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவனாக இருந்தது. அதனால் தான் அவன் ஆண்டவர் கட்டப் போகிற அந்த நகரத்துக்காக காத்து கொண்டிருந்தார். இங்க நாம் எத்தனை நாள் இங்க இருப்போம்? இந்த வெளியூர்ல எத்தனை நாள் இங்க இருப்போம் சொல்ல முடியுமா? நாம எல்லாம் ஒரு நாளைக்கு எங்க போக வேண்டியவனா இருக்குது? சொந்த ஊருக்கு போக வேண்டியவராக தான் இருக்கின்றது. அப்ப சொந்த ஊருக்கு போக வேண்டும் அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதுனாலதான் எவ்வளோ நம்ம இங்களால சம்பாதிக்க முடியுமோ நம்ம சம்பாதிச்சு கூடிய சீக்கிரம் இங்கிருந்து போக வேண்டும். அப்படியா அருமையானவர்களே, இந்த உலகத்துல நானும் நீங்கள் எவ்வளவு நாள் வாழ போகிறோம்? எத்தனை நாள் நாம் வாழ போகிறோம்? இந்த உலகத்துக்காக சிந்தித்து, இந்த உலகத்துக்காக வாழ்ந்து, இந்த உலகத்திலேயே நம்முடைய எல்லா பொக்கேஷங்களையும் வைத்துக் கொண்டிருந்து ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது பரலோகத்தில் எந்த விதமான சம்பாதியமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை தோற்றுவிட்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன மேன்மை உண்டு? என்ன அர்த்தம் உண்டு? இங்கே சம்பாதித்தனால் ஏதாவது அர்த்தம் உண்டா? எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அப்போ நம்முடைய சிந்தனை எதையை குறித்தாக இருக்கணும்? எனக்கு உயரத்தில் மேலானவைகளை தேடி அங்க சில பொக்கேஷங்கள் வைக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். 6வது அதிகாரம் மத்தாய் எழுதின சுவிசேஷம் 20வது வசனம் கொஞ்சம் படி. அங்க நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் அங்க நமக்கு பார்க்க முடிகின்றது. மத்தாய் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 20வது வசனம். பரலோகத்தில் உங்கள் பொக்கேஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது எடுக்கிறதும் இல்லை, அங்கே
திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. அப்போ பரலோகத்தில் உங்களுடைய பொக்கேஷங்கள் வைத்தால் அது என்றென்றைக்கும் நிலைநிற்கக்கூடிய பொக்கேஷங்களாக இருக்கும். அது யாராலையும் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, அது கொள்ளையடிக்கப்பட முடியாது, அது வஞ்சனையால் எடுத்துக்கொண்ட போகப்பட முடியாது. அதனால் என்னுடைய பொக்கேஷம் எங்க வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு. என்ன சொல்கிறாரு? லோத்துனுடைய மனைவியை கொல்லுங்கள். லோத்துனுடைய மனைவியை என்ன? லோத்துனுடைய மனைவி எதுக்கு நினைக்கணும்? அதனால என்ன ஆயிடுச்சு? உப்பு தூண் ஆயிடுச்சு. அதனால நம்மளுக்கு என்ன? அவர் திரும்பி பார்த்துருச்சு, அவருக்கு உப்பு தூண் ஆகி போயிடுச்சு. அதனால எனக்கு என்ன? அவருக்கு என்ன? எதனால அவரை நினைத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் சொல்கிறார்? வசனம் ஏன் அவளை நினைத்துக் கொள்ளும்படியாக வசனம் சொல்கிறது? இந்த லோத்தை யாரு கூப்பிடல? ஆண்டவர் கூப்பிடல இல்லையா? யாரதான் கூப்பிட்டாரு? ஆபிரகாமை கூப்பிட்டாரு. யார் பின்னாடி போனாரு? லோத்து ஆபிரகாம் பின்னாடி போனாரு. ஆனா போய் கனானுக்குள் வரும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் ஆனார்? அவன் மிகப்பெரிய சம்பன்னன் ஆனார். அவன் சம்பன்னன். அவனுடைய இடையர்களுக்கும் ஆபிரகாமினுடைய இடையர்களுக்கும் என்ன வந்தது? சண்டை வந்தது. ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? அருமை சகோதரா, நீ ஒரு வேலை செய்ய, நீ அந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போகிறேன், நீ இந்த பக்கம் போனால் நான் அந்த பக்கம் போகிறேன் என்று சொன்னார். லோத் என்ன செஞ்சது? செம்மையானதும் நீரோட்டமுள்ளதும் பசுமையானதுமான புல்புறங்களை பார்த்து அவன் அந்த பக்கம் போய் கொண்டிருந்தான். அப்படி போய் 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 எங்க வந்தான்? சோதோம் என்ற இடத்திற்கு வந்தான். ஒரு சில நாட்கள் முடிந்தது. எல்லாம் ரொம்ப செம்மையான இருந்தது, ரொம்ப செம்மையாக இருந்தது. அவருக்கு சம்பத்து இருந்தது. அவர் பெரிய வீடெல்லாம் கட்டினாரு. அவர் வாசல் படியில உட்கார கூடிய அளவுக்கு அவர் அந்த இடத்தில் கொஞ்சம் மேன்மையான இடத்திற்கெல்லாம் வந்தார். அப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கு அவருக்கு கிடைத்தது. ஆனால் கர்த்தர் எந்த வீட்டிற்கு வந்தார்? ஆபிரகாமுடைய கூடாரத்திற்கு வந்தார். எதற்காக வந்தார்? எதற்காக கர்த்தர் வந்தார்? ஒரு செய்தி ஆபிரகாம் இடத்தில் சொல்வதற்குண்டு. எந்த செய்தி என்ன? நான் என்ன செய்ய போகிறார்? சோதோமுக்கு நான் நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறது. ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்தில் மன்றாடி வேண்டிக் கொண்டிருந்தோம். எதற்காக? அவனுடைய சகோதரன் அந்த இடத்தில் இருக்கிறது. நீங்கள் 19வது அதிகாரத்தில் கொஞ்சம் திருப்பி பாருங்கள். அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எவ்வளவு அருமையானது என்று நம்மளால் அங்க பார்க்க முடிகின்றது. 19வது அதிகாரம் இந்த குடும்பத்திற்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் எவ்வளவு ஆனது என்று அங்க சொல்லப்படுகின்றது. இந்த சோதோமுக்கு வரக்கூடிய இந்த லோத்து எதை பத்தி கவனிக்கல? எதை பத்தி கவனிக்கல? எதை பத்தி சிந்திக்கல? நீங்க கொஞ்சம் சொல்லுங்களே. சோதோமுக்கு அவர் வந்தாரு, 2 பொட்ட பிள்ளைங்க இருந்தாங்க, மனைவி இருந்தாரு. அவர் எதை பத்தி சிந்திக்கல? அவருடைய சிந்தனை எதுவாக இருந்தது? எப்படி பொக்கேஷங்கள், இந்த பூமிக்குரிய பொக்கேஷங்களை எப்படி சேர்த்து வைக்க முடியும் என்பதுதான் யாரு சிந்தித்துக் கொண்டிருந்தான்? லோத்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். அவருடைய குடும்பத்தை பற்றி அவர் என்ன செய்யவில்லை? சிந்திக்கவில்லை. அவனுடைய பிள்ளைகளை பற்றி அவன் என்ன செய்யவில்லை? சிந்திக்கவில்லை. எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையாக லோத்துடைய குடும்ப வாழ்க்கை நமக்கு உதாரணமாக கொடுக்கின்றது. பாருங்கள் 3வது வசனம் கொஞ்சம் பாருங்கள். 3வது வசனம், 19வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 3வது வசனம். யாருக்கும் போதும் பிரதர், போதும், நான் சீக்கிரமா போறேன், என்னுடைய டைம் திடீர்னு முடிஞ்சு போயிடுச்சு. யாருக்கு விருந்து கொடுத்தாராமா? தூதர்களுக்கு விருந்து. அப்ப இவருடைய வீட்டுக்கு யார் வந்தாரு? தேவ தூதர்கள் யார் வீட்டுக்கு வந்தாரு? லோத்துடைய வீட்டுக்கு வந்தார். அருமையானவர்களை, இங்கு உட்கார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் நான் சொல்கிறேன், தேவனுடைய தூதர்கள் இன்றைக்கு உங்களுடைய சமூகத்து வரக்கூடிய அளவில் நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றது. உங்களுடைய லேபர் கேம்புகளில் உங்களுடைய சந்திக்கும்படியாக தேவன் தம்முடைய செய்தியாளர்களை உங்கள் பக்கத்தில் அனுப்பி வைக்கின்றது. உங்களிடத்தில் அவர் காண்பிக்கக்கூடிய அந்த பெரிதான அன்பு, இந்த அன்பை புரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அனுபவிக்க முடிந்தால் கர்த்தருக்கு
கர்த்தருக்கு உங்களையே ஒப்புவிக்க முடிந்தால் அதை விட பெரிய சுலாக்கியமான ஒன்று இல்லை. அப்ப இந்த லோத்துடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தது? கர்த்தருடைய தூதர் அவருடைய வீட்டுக்கு வரும்படிக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக அவருக்கு இருந்தது. இரண்டாவது ஆசீர்வாதம் பாருங்கள், 10வது வசனம் கொஞ்சம் படி. 10வது வசனம். போதும் போதும் போதும். அந்த புருஷர்கள் என்ன செய்தார்? லோத்து என்ன செய்தார்? வீட்டுக்குள் எப்படி கையை பிடிச்சு வீட்டுக்குள் இழைத்தார். அவருக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிதான பாதுகாப்பு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்தார். அருமையானவர்களே, இந்த அந்நிய ஊருக்கு, அந்நிய ராஜ்யத்துக்கு நீங்க இருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் உங்களை எவ்வளோ அருமையாக பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. ஏன் தெரியுமா? உங்களுக்காக ஜெபிக்கின்ற அநேக சகோதரி சகோதரர்கள் உண்டு. நீங்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக மன்றாடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்ற அநேக சகோதரர்கள் இந்த சபையில் உள்ளதனால் நீங்கள் பாதுகாப்போடு கூட இருக்கின்றீர்கள். நான் சீக்கிரமா போகிறேன். இனி 12வது வசனம் பாருங்கள். 12வது வசனம். அவருக்கு கிடைக்கக்கூடிய 3வது ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. என்ன சொல்கிறார்? உனக்கு யார் யார் இங்கு இருக்கின்றது? சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. என்ன வரப்போகிறது? தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகின்றது என்ற கௌரவமான தெய்வனுடைய செய்தி அவருக்கு கிடைக்கின்றது. அது மட்டும் இல்ல, அடுத்தது நாம் 16வது வசனம் நாம் படிக்கும் பொழுது அங்க பார்க்க முடிகின்ற காரியம் என்ன? அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் கையையும் அவன் மனைவியுடைய கையையும் பிடித்து இழுத்துக் கொண்டு வெளியில் கொண்டு வந்தார். இந்த ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய தொடுதல் அவர் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்தார். ஒரு தூதன் அவருடைய கையில் பிடிக்கக்கூடிய அளவு என்று சொல்லும் போது எப்படி இருக்கின்றது நிதானித்து பாருங்கள். இது ஒரு சின்ன காரியமாக இருக்கின்றதா? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட நிறைய அனுபவங்கள் உண்டு. எத்தனையோ அபகடங்களை சந்திக்கக்கூடிய அளவில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அங்கே எல்லாம் தேவனுடைய தூதர்கள் நம்மை பாதுகாத்த அந்த அருமையான சந்தர்ப்பங்கள் நினைக்கும் பொழுது நாம் எவ்வளவு ஆண்டவரை மகிழ்ச்சியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகின்றோம். அருமையான சகோதரர்களே, ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்லும் பொழுது இன்று கௌரவமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். எதை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்? மேலான காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை இந்த பூமியில் இருக்கின்ற காரியங்களை மட்டும் சிந்தித்துக் கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா? அது மட்டும் இல்ல, அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது நான் கொடிய சீக்கிரமா வந்து என்னுடைய வார்த்தையை நான் முடிக்க விரும்புகின்றேன். இங்கே நாம் பார்க்கும்போது இனி பாருங்கள், மேலானவையை சிந்திக்க வேண்டும். இங்கே பூமியில் உள்ள காரியங்களை அல்ல, மேலான காரியங்களை சிந்திக்க வேண்டும். இப்போ மேல இருக்குது நீங்க சொல்லி பரலோகம் இருக்கின்றது. பரலோகம் எப்படி இருக்கின்றது? பரலோகத்தை பற்றி சிந்தித்து பார்க்கிறீர்களா? சொல்லும் பொழுது நம்முடைய ஊழியக்காரர்கள் தேவ தாசர்கள் சொல்லும் பொழுது பரலோகம் எப்படி இருக்கின்றது? தங்க தெருவீதியான இடங்கள் என்று நம்ம பார்க்கின்றது. 12 முத்துகளால் அலங்கரிக்கப்பட்ட 12 கோட்டைகள் உள்ள அந்த அருமையான இடமாக பரலோகம் இருக்கின்றது. அது கொஞ்சம் பார்க்கிறதுக்கு நமக்கு விருப்பமாக தான் இருக்கின்றது. இந்தியாவில் இருந்து நானும் இங்கு வரும்போது இங்கே அருமையான காரியங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றது. நல்லதுதான். பரலோகத்தில் போய் இந்த அருமையான பரலோகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைய போறீங்களா? நீங்க எதுக்கு பரலோகத்தில் போறீங்க? எதுல பரலோகத்தில் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காரியம் என்ன? பரலோகத்தில் இருக்கிற அந்த தங்க தெருவீதியில இல்ல, பின்ன என்ன? சொல்லு பிரதர். இயேசு கிறிஸ்து இருந்தா தான் அங்க மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்து இல்லை விட்டால் பரலோகமே அல்ல. அருமையானவர்களே, பரலோகத்தில் இருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கின்ற வாழ்க்கை தான் மிகவும் இன்பமான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழாமல் போனார் அந்த வாழ்க்கை எவ்வளவு சோகமான வாழ்க்கையாக இருக்கின்றது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோகத்தில் இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோகத்தில் இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்?
நம்மளால பரலோகத்துக்கு போக முடியுமா? நம்ம எப்படிப்பட்டவர்கள்? நாம் படிக்கக்கூடிய அதே வார்த்தை இன்னொரு முறை கூட படியுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், அது 2, 3, 4 வசனங்கள் கொஞ்சம் படியுங்கள். நம்மளால் பரலோகத்துக்கு போக முடியாம இருக்கின்ற காரியம் என்ன என்பதை அங்க தெளிவாக சொல்லி இருக்கின்றது. 2வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் படிக்கும் பொழுது இப்படி சொல்லி இருக்கின்றது. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இந்த உலக வழக்கத்தின்படி வாழ்ந்தவர்களாக இருக்கின்றது. உங்களுடைய முற்காலங்களில், நீங்கள் கடந்த காலங்களில், நீங்கள் இப்போ இருக்கின்ற நாங்கள் உங்கள் வழக்கத்தின்படியாக, உங்கள் விருப்பத்தின்படியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளாக இருக்கின்றது. உங்களுக்கு சரி எண்ணப்பட்டது நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற, உங்களுக்கு என்ன தேவையோ, எது தேவையோ அதெல்லாம் செய்து கொண்டு தேவனிடத்திலிருந்து விலகி விலகி போய் பாவத்திலே நிறந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. சாத்தானுடைய செய்களுக்கு, பிசாசுடைய இச்சைகளுக்கு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து வசனம் இப்படி சொல்கிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கை? பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. பாவம் நிறைந்த ஒரு மனிதனுக்கு யார் கூட இருக்க முடியாது. பரலோகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க முடியாது. நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவருக்கு விருப்பமுள்ள சிந்தனைகளாக இருக்கின்றதா? நம்முடைய பழக்கங்கள் ஆண்டவருக்கு இன்பமான பழக்கங்களாக இருக்கின்றதா? நம்மளுடைய செய்கைகள் ஆண்டவருக்கு விருப்பமான செய்களாக இருக்கின்றதா? அவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட நம்மளுக்கு அவர் என்ன தர விரும்புகிறார்? உண்மையான பரிசுத்தமான வாழ்க்கையை தர விரும்புகிறார். எப்படி? அது என்னுடைய செய்கையினாலேயோ, என்னுடைய அந்த மேன்மையினாலேயோ எனக்கு நேடி எடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றதா? முடியவே முடியாது. என்னுடைய அறிவினால எனக்கு இது சம்பாதிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு இருக்கின்றதா? முடியாது. என்னுடைய அறிவினாலோ, என்னுடைய செய்கையினாலேயோ, என்னுடைய பணத்தினாலேயோ பரலோகம் எனக்கு ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அளவு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்? நான் பாவியானவன். ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து அவரிடத்தில் விலகி வாழக்கூடியவன். அப்படிப்பட்ட என் மேல் அவர் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது. அவர் என்ன செய்தார்? பரலோகத்தினுடைய மகிமையை விட்டு இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். பரிசுத்தனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அருமையானவர்களே, அவரை நீங்கள் எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள்? அவருடைய மகிமை பற்றி எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள்? உண்டாகட்டும் என்ற அந்த சொல்கையிலே இந்த பூமியில் உள்ள அத்தனை காரியங்களும் உண்டாக்கின பெரிதான தேவன். அந்த தேவன் நம்மளுடைய சிந்தனைக்கோ மூளைக்கோ எட்டாதவராக இருக்கின்றது. நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு கௌரவமானவராக இருக்கின்றது. அந்த ஆண்டவர் என் மேல் அன்பு வைத்ததுனால என்னில் ஒருவராய் எம்மை போல் இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? பாவம் என்பது இல்லவே இல்லை. நானும் நீங்களும் பிறந்தது பாவத்திலே பிறந்த பொழுது அவருடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பாக இருந்தது? பரிசுத்த ஆவியினால் பிறந்தவராக அவர் இருந்தது. அப்படிப்பட்டவர் என்ன செய்தார்? அவருடைய வாழ்க்கையில் பாவம் இல்லை, பிறப்பில் பாவம் இல்லை. பாவம் எது என்று தெரியாதவராக இருந்தார். எம்முடைய பாவத்தை உங்களால் யாருக்கு சொல்ல முடியும் என்று அவர் கேட்டார். அவருடைய பாவத்தை பற்றி சொல்ல ஒருவனாலும் முடியாமல் இருந்த பொழுது நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் தம்முடைய ஜீவனை தம்முடைய ஜீவனை நமக்காக ஈவு தந்தார். அன்பார்ந்தவர்களே, இப்படி நம்மில் பாசம் வைத்த, இப்படி நம்மில் அன்பு வைத்த யாரு நம்மிடத்தில் உண்டு? நம்முடைய தந்தை உண்டா? தாயார் உண்டா? நம்முடைய சகோதரர்கள் உண்டா? யாருமே இல்லை. நம் துரோகிகளாக இருக்கும் பொழுது, நாம் அவருக்கு சத்ருவாக இருக்கும் பொழுது அவர் நம்மேல் வைத்த பாசம், அந்த மகிமையை வெடிந்து இந்த மண்ணுக்கு வர அவர் விரும்பினார். நமக்காக தம்முடைய ஜீவனை அவர் தந்தார். அவரை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிக பெரிதான பாக்கியம். அவரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, எனக்கு உண்மை அவசியமாக இருக்கிறது. ஏன்? இங்க இருக்கின்ற வாழ்க்கை எவ்வளவாக இருக்கும்? எத்தனை நாள் இருக்கும்? நம்மளால சொல்ல முடியாது. அதற்கு முன்னே நாம் நேட வேண்டிய காரியம் என்ன? அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளத்துல கர்த்தராக, இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இங்க வந்து எதை காணிக்க போட சொல்றாங்களா? இல்லை, எந்த காணிக்கையும் அவர் கேட்கவில்லை. அவர் கேட்பது என்ன? உள்ளத்தை கேட்பார்.
தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்பார் ஐயா. நம்ம உள்ளத்தை அவர் கேட்கிறாரு. அருமை சகோதரன், உள்ளத்தை அவருக்காக ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்திற்காக நீர் மரித்தீர் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி, உன்னை என்னுடைய கர்த்தராக இரட்சகராக என்னுடைய உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் உம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். பரலோகத்தினுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழக்கூடிய இன்பமான பரதீசையின் மக்களாக மாற முடியும் என்பதை இந்த இரவில் சொல்ல நான் எந்த தயக்கமும் இல்லாத சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, பரலோகத்தில் இன்னொன்று உண்டு. என்ன உண்டு தெரியுமா? பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் நாம் படிக்கும் பொழுது 3வது அதிகாரம் நாம் அங்க படிக்கின்றது இப்படி. 3வது அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு. விளக்குவதற்கு சமயம் டைம் இல்லை. நம்முடைய குடியிருப்பு எங்க? பரலோகத்தில் இருக்கின்றது. அப்ப இங்க இருக்கிற நமக்கு குடியிருப்பு இருக்குதா? இங்க நமக்கு என்ன இல்லை? இங்க நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? பரதேச வாழ்க்கை. உண்மையான ஒரு குடியிருப்பு உண்டு. உண்மையான குடியிருப்பு உண்டு. அது எங்க? பரலோகத்தில் இருக்கின்றது. அங்கதான் நமக்கு உண்மையான குடியிருப்பு. அது எப்படி பெற முடியும்? இங்க எனக்கு குடியிருப்பு கிடைத்தது என்று சொல்லினா யாராச்சும் கை தூக்குறீங்களா? இங்க எனக்கு குடியிருப்பு இருக்குது அப்படி சொல்லுவீங்க யாராச்சும் உண்டா? இங்க இந்த உலகத்தில் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல குடியிருப்பு இருக்கிறவங்க யாராச்சும் உண்டா? விசை இருக்குது, வேலைக்கு விசை இருக்குது இல்லைங்களா? குடியிருப்பு யாருக்குன்னு சிட்டிசன்ஷிப் இருக்குங்களா? இல்ல. விசா கால அளவு முடிஞ்சிருச்சுன்னா போக சொன்னா என்ன செய்ய வேண்டியதான்? அப்ப குடியிருப்பு கிடைக்கணும்னு என்ன செய்ய வேண்டும்? இந்தியாவில் குடியிருப்பு இருக்குங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க எதை செஞ்சீங்களா? ஒரே காரியம் தான் நடந்தது. என்ன நடந்தது? அந்த ஊர்ல நீங்க பிறந்தது. பரலோகத்துல உங்களுக்கு குடியிருப்பு கிடைக்க போகுது. எதை மட்டும் செஞ்சா போதும்? பரலோகத்தினுடைய பிள்ளையாக நீங்கள் இன்று இரவில் பிறந்தால் மட்டும் போதும். பரலோகத்தினுடைய பிள்ளையாக நீ பிறந்தால் நீ எந்த காசும் செலவு பண்ணாமல் அந்த குடியிருப்பு உனக்கு கிடைக்க போகின்றது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அந்த குடியிருப்பு பெற்று இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அமைக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரட்டும். ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் உட்கார விரும்புகிறேன். பரலோகத்தில் என்ன உண்டு? தங்கமோ வைரமோ முத்தோ அது ஒன்றும் இல்லை. பரலோகத்தில் இருக்கக்கூடிய காரியம் வெளிப்படுத்தல் எடுக்க வேண்டாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரம் நாம் படிக்கும் பொழுது ஜீவ புத்தகத்தில் என்ன உண்டு? என்னுடைய பெயர். அருமையானவர்களே, ஜீவ புத்தகத்தில் உங்கள் பெயர் இருக்கின்றது. எனக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி என்னன்னு தெரியுமா? ஒருவேளை இங்க இந்த கம்பெனியினுடைய என்னுடைய பேர் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துல என்னுடைய பேர் இல்லாம இருக்கலாம். ஆனால் என்னுடைய பேரு ஜீவனுடைய புத்தகத்தில் உண்டு. ஜீவனுடைய புத்தகத்தில் உங்கள் பேர் இருந்தால் அதை விட பெரிய பாக்கியம். பேர் இல்லாதவர்களுடைய சூழ்நிலை என்ன? அக்கினி கடலிலே தள்ளப்படும். ஜீவ புத்தகத்தில் பேர் இல்லாத அத்தனை ஆட்களையும் எந்த விதமான கருணையும் இல்லாமல் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார். இது 2வது மரணம். நம்மளால் தப்பிக்க முடியாது. நம்முடைய பணத்தினால் தப்பிக்க முடியாது, பதவியினால் தப்பிக்க முடியாது, ஆரோக்கியத்தினால் தப்பிக்க முடியாது. இங்க ஒருவேளை நாம் தப்பி போய்விடலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருந்து யாராலையும் தப்ப முடியாது. ஜீவ புத்தகத்தில் உங்களுடைய பேர் இருக்கின்றது. அக்னி தீர்ப்புக்குள் போகாதபடிக்கு பரலோகத்தினுடைய பிள்ளைகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இன்பமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டுமானால் நம்முடைய பேர் கம்பெனியில் இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. அது இருக்கட்டும். இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க? அவங்களே ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்துருவாங்க, ஏற்றி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஆனா அருமையானவர்களே, ஃப்ளைட் டிக்கெட்ல நமக்கு இங்க கொடுப்பாங்க. அந்த ஃப்ளைட்ல போய் என்ன செய்வாங்க? பேர் இல்லைன்னா என்ன செய்வாங்க? இன்னும் ஏற்றி விடுறதுக்கு எந்த இடமும் கிடையாது. ஒரே இடம் தான், அக்னி தீர்ப்பு தான். நீங்க எடுக்கக்கூடிய முடிவு என்ன? நீங்க எதை பத்தி சிந்திக்க போறீங்க? அதனால நான் இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு வேண்டி நீங்க சிந்திக்க வேண்டாம்னு சொன்னீங்களா? இல்லை. உங்க வேலையை பத்தி சிந்திக்க வேண்டாம்னு சொன்னேன்.
அதை விட முக்கியமான ஒண்ணு உண்டு. எது? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய நித்தியமான வாழ்க்கை. இந்த நித்தியமானவையை தேடுங்கள். நித்தியமான காரியங்களை குறித்து தேடுங்கள், தற்காலிகமான காரியங்கள் அல்ல. நித்தியமான காரியங்களை தேடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பக்கத்தில் உட்கார்கின்ற மேலான காரியங்களை தேடினார். இன்பமான வாழ்க்கை இங்கேயும் இல்லவானால் ரொம்ப பரிதாபகரமான வாழ்க்கை. லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம், தேவன் என்ன செய்தார்? தேவன் அஸ்திவாரம் போட்ட நகரத்துக்கே பார்த்து கொண்டு காத்திருந்தது போல, நாம் இங்க காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுதும், இங்க நாம் வாழும் பொழுதும், இங்க பிள்ளைகளோடு நாம் சந்தோஷிக்கும் பொழுதும், நம்முடைய எதிர்பார்ப்பு பரலோகத்தை குறித்து, இயேசுவை குறித்து, நம்முடைய பந்தய பொருளாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நினைத்து வாழும்படி இந்த வாழ்க்கை அமைக்க ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு நல்கட்டும் என்று மிகுந்த தாழ்மையோட ஜெபம் பண்ணி என்னுடைய வார்த்தைகளிலிருந்து விட பெறுகிறேன். தேவன் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாரார். கண்களை மூடி ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஜீவன் சுகம் பலன் தந்து ஆயுசு நாளை கூட ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்து ஒரு புதிய ஒரு மாதத்திலே பிரவேசிக்கும்படியாகவும், புதிய மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவரே நாங்கள் சாயங்கால வேளையிலே உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை துதிக்க, நன்றி செலுத்த, உம்மை குறித்து பாட, நீர் எங்களுக்கு செய்து போன நன்மையான காரியங்களை ஒரு விஷயாக கூட இனி நினைத்து பார்க்க, ஆவியோடும் உண்மையோடு கூட உம்மை துதிக்க, உம்மை தொழுது கொள்ள, எங்களுடைய உதடுகளின் காலையாகிய ஸ்துதி ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவரே நீர் அங்கீகரித்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, மட்டுமாக எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீர், அதற்காக உமக்கு நன்றி. தாசரை மறைத்து எங்களோடு கூட பேசின அந்த அன்பின் வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோமே தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இருதயம் எங்க பொக்கிஷம் எங்கு இருக்கின்றதோ அங்குதான் எங்களுடைய இருதயமும் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, பூலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். எங்கள் திருடன் கண்ணமிட்டு திடுகிறான், பூச்சும் அது அரிக்கக்கூடியதாக இருக்கிறது. பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொன்ன அந்த அருமையான வார்த்தைக்காக நாங்கள் வருகின்றோம். ஆண்டவரே, அதற்கு உதாரணமாக லோத்துவை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, சிலுமையும் பசுமையுமான அந்த உலக பிரகாரமான காரியங்களை தேடி போனவனாக இறுதியிலே ஆண்டவரே அவனுடைய நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாகவே எங்களுடைய தெரிந்தெடுக்கிற காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, நாங்கள் பார்க்கின்ற எங்களுடைய நோக்கம், நாங்கள் பார்க்கின்ற அந்த கண்ணானது எங்களுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது ஆண்டவரே, எங்களுடைய எப்படிப்பட்ட பார்வையா நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, கேட்ட வசனத்துக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் எங்களை தலைகளை வணங்கி நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களுடைய இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே இது போல எங்களுடைய பார்வைகளும் சிந்தனைகளும் நோக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே மேலானவைகளாக இருக்கும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அநேக பிரச்சனைகள் மத்தியினாலாக கடந்து வந்த அநேகர் இருக்கின்றாங்க, அநேக போராட்டங்களில் கடந்து வந்து இருக்கின்றாங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தெய்வீக சமாதானத்தை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஏற்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, அநேக நிலைமைகளே ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தை தேடி வந்திருக்கிற அவர்களுக்கு தெய்வீக சமாதானத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கேட்ட இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க, அது கிரியை செய்யும்படியாக அநேகருக்கு அது பிரயோஜனப்படும்படியாக உதவி செய்யுங்க. இந்த நாளிலே ஒருவேளை ஆண்டவரே உங்களுடைய இதுவரைக்கும் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்காதவர்கள் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே அவர்கள் ருசி பார்க்கவும் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்து கடந்து செல்லும்படியாக நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சொல்லப்பட்ட அறிவிப்புக்காக நாங்கள் கடந்து வருகின்றோம். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரை இறங்கி சுகம் தாங்க. ஆண்டவரை பிரகன்யா மதன்குமாருக்காக நாங்கள் வருகின்றோம். இன்று நாளிலே வர முடியவில்லை, பலவீனத்தில் இருக்கின்றாங்க, இறங்கி பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. அதை தொடர்ந்து தகப்பனே அப்பா, செவ்வாய்க்கிழமையிலே பிரயாணப்படுகிற அஜய்க்காரங்கள் வருகிறோம், பிரயாணத்தை ஆசீர்வதித்து தாங்க. அதை தொடர்ந்து ஆண்டவரை தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம், நல்ல நிலைமையில நல்ல தேர்வுகளை எழுதி முடிக்க வேண்டிய கிருபையிலே தாங்க. வேலை செய்கிற இடத்துல வேண்டிய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை நீர் எங்களுக்கு ஆண்டவரை பாதுகாப்பாக எல்லாரும் எங்களுடைய வேலைகளை முடித்து எங்களுடைய இடங்களுக்கு திரும்ப வேண்டிய கிருபையிலே தாங்க. இப்படியாக வார நாட்களில் நடக்க இருக்கின்ற கூட்டம்
கூட்டங்களையும் உடைய கருத்துல கொடுக்கின்றோம். அந்த கூட்டங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. கேம்பஸ் ஊழியத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. அதை தொடர்ந்து ஆராதனையும் மற்றும் சுவிசேஷ கூட்டம் இப்படியாக எல்லா பகுதியும் உடைய கருத்துல கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதுவரைக்கும் ஆண்டவரே கன்னிமணி போல பாதுகாத்து பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்தி வந்த தேவன் இனிமையும் தந்திருக்கின்ற இந்த ஒரு புதிய மாதத்திலேயும் நீர் எங்களை பலப்படுத்த போகின்றீர், ரட்சிக்க போகின்றீர், வழிநடத்த போகின்றீர், நல்ல ஆலோசனைகள் கொடுக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவரும் அருமை ரட்சிகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே நாங்கள் இருக்கின்றோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென்.